2 ஆண்டுகள் புனித நகரங்களில் தங்கியிருந்தேன். அங்கே நான் ஷேக் அபு தாஹிர் அல்குர்தி போன்ற மகத்தான அறிஞர்களிடம் கல்வி கற்றேன். இந்த பயணம் என் சிந்தனையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. பல்வேறு இஸ்லாமிய மத்களுக்கு இடையிலான வேறுபாடுகளின் ஆழமான அடிப்படைகளையும் அவற்றின் ஒற்றுமைகளையும் நான் புரிந்து கொண்டேன். சஹாபாக்களின் வாழ்வு, இஸ்லாத்தின் ஆரம்பகால தூய்மையான நடைமுறைகள் குறித்து ஆழமான அறிவை பெற்றேன். அந்த புனித்பூமியில் பெற்ற ஞானம் இஸ்லாமிய சமூகத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது குறித்த தெளிவான பார்வையை எனக்கு அளித்தது. இந்தியாவுக்குத் திரும்பிய பிறகு என் வாழ்வின் எஞ்சிய பகுதியையும் இஸ்லாமிய சீர்திருத்தத்திற்கு நான் அர்ப்பணித்தேன். என் முக்கிய நோக்கம் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் போதனைகளுக்கு மக்களைத் திருப்புவதாகும். சாதாரண மக்களும் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தேன். ஸ்வத்ஹுல் ரஹ்மான் என்ற அந்த மொழிபெயர்ப்பு இஸ்லாமிய அறிவை மக்கள் மத்தியில் பரப்பிய ஒரு புரட்சிகரமான முயற்சியாகும். பின்னர் என் மகன்கள் அதை உருது மொழியில் மொழிபெயர்த்து என் பணிக்கு மேலும் ஒரு படி மேலே சென்றனர். நான் இத்திகாத்தின் சுயமாக சிந்தித்து இஸ்லாமிய சட்டங்களை ஆராயும் உரிமை அவசியத்தை வலியுறுத்தினேன். முந்தைய அறிஞர்களின் கருத்துக்களை குருட்டுத்தனமாக பின்பற்றும் தக்லீத் முறை இஸ்லாமிய சிந்தனையின் வளர்ச்சியை தடுக்கும் என்று நான் நம்பினேன். இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து நேரடியாக வழிகாட்டல்களைப் பெற வேண்டுமென்று வாதிட்டேன். பல்வேறு மத்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நான் ஒத்திசைக்க முயன்றேன். அவற்றின் வேர்கள் சஹாபாக்களின் இத்திகாதில் இருப்பதையும் அவை இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணல்ல என்பதையும் விளக்கினேன். என் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்று உஜ்ஜதுல்லாஹ் அல்பாலிகா, இறைவனின் வெளிப்படையான ஆதாரம். இந்த நூல் இஸ்லாமிய சட்டங்களின் காரணங்களையும் தத்துவங்களையும் ஆராய்கிறது. இஸ்லாத்தின் உலகளாவிய தன்மையையும் மனிதகுலத்தின் சமூக, தார்மீக, பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளை தீர்க்கும் திறனையும் இந்த நூல் விளக்குகிறது. இது வெறுமனே ஒரு சட்ட நூல் அல்ல, அது இஸ்லாத்தின் முழுமையான தத்துவத்தையும் அதன் ஆன்மீகப் பரிமாணத்தையும் விளக்கும் ஒரு விரிவான படைப்பு. சமூக நீதி, பொருளாதாரச் சமத்துவம், ஆட்சியாளர்களின் கடமைகள் குறித்தும் நான் விரிவாக எழுதினேன்.